ஜமீன் தான் கூப்பிடுறாரு, என்னன்னு கேளுங்க. என்னன்னு பேசுங்க. ஐயா வணக்கங்க. என்ன ஜெய், உன்கிட்ட இருந்து போன் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இல்லைங்க, நான் ராத்திரி போயிட்டு இப்போ காலையில தாங்க வந்தேன். யோ, உன்கிட்ட நான் என்ன கதையா கேட்கிறேன், சொன்ன கதையை முடிச்சியா இல்லையா? அதாங்க, அதான் சொல்ல வரேன். சொன்னாவ போட்டு தள்ளிட்டேங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாங்க, நான் கொல்ல வரேன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவ தப்பிச்சு ஓட பார்த்தாங்க. நான் பெரிய இரும்பு ராடால அவ தலையில ஓங்கி அடிச்சேங்க. அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டா. அப்புறம் அங்கேயே விட்டா சிக்கலாயிடும்ல, அதனால காட்டி கீழே போட்டு அவளை ஊர் இலையில கொண்டு போய் ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டேங்க. யோ, என்னால நம்பவே முடியலையா. எல்லாத்தையும் தனியாலாவே செஞ்சியா? ஆமாங்க, யாரையாவது துணை கூட்டிட்டு போனோம்னா அப்புறம் அவனால சிக்கல் வரும். எப்படியோ அவ கதையை முடிச்சிட்டோம். இனிமே அவளால பிரச்சனையே இல்லைங்க. இப்ப தாயா நீ உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்க, எனக்கும் நிம்மதியா இருக்கு. அப்போ நான் நாளைக்கே ஊருக்கு கிளம்புறையா? நீங்க தாராளமா போங்க, நான் உங்களை ஊர்ல வந்து பாக்குறேங்க. சரி ஜெய், பண விஷயத்திலயும் அணு விஷயத்திலயும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காத. அடுத்தது நாம ஒரு பெரிய வேலை பண்ண போறோம். நான் ஊருக்கு போய் முடிவு பண்ணிட்டு அதை என்னன்னு சொல்றேன். அதையும் நீதாயா செஞ்சு முடிக்க போற. சரிங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேங்க. சரி, வச்சட்டுமா? என்னது, சொர்ணாவை கொன்னுட்டீங்களா? அவளை நீங்க கொன்னுட்டீங்களா? சொல்லுங்க ஜெய், அவளை கொன்னுட்டீங்களா? இல்ல மல்லி, நான் அவளை கொலை பண்ணல. போய் சொல்லாதீங்க ஜெய். இப்ப நீங்க ஜமீன் கிட்ட சொன்னீங்க அவளை கொன்னுட்டேன்னு. நான் அவளை கொல்லலன்னு சொன்னா அந்த ஆள் என்ன கொன்றுவான். என்ன சொல்றீங்க ஜெய்? ஆமா மல்லி, நான் அவட்ட பணத்தை கொடுத்துட்டு வர போனேன். போனப்ப அவளை அடிக்கலான்னு தான் போனேன். மண்டையில் அடிக்க போய் அது தவறி கையில பட்டுருச்சு. அவ தப்பிச்சுக்கிட்டா. அவ கூட அடியாளங்களோட வந்திருக்கான்னு தெரியாம நான் போய் மாட்டிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை நான் ஜமீன்ட்டு சொன்னேன்னா அந்த ஆள் என்னை கிட்டே சேர்க்க மாட்டான். அது மட்டும் இல்ல, கொடுத்த பணத்தை வேற திரும்ப கேட்பான். அதனாலதான் அவளை கொன்னுட்டேன்னு சொன்னேன். ஏங்க, என்ன பைத்தியக்காரத்தனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இனியும் அந்த ஜமீனோட சவகாசம் வச்சுக்க வேணான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஜமீன் கொலவெறியோட தெரியறவரு, ஆனா அனு வாழனோடு துடிக்கிறவங்க. அவ கூட சேர்ந்தோன்னா நாம வாழலாம், ஆனா ஜமீன் கூட சேர்ந்தா? இத்தனை நாளா ஆளுங்களை வச்சுதான் எதையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களே ஒரு கொலை பண்ற அளவுக்கு துணிச்சிட்டீங்களா? அவ தப்பிச்சிட்டா, சொர்ணா உங்களை சும்மா விடுவாளா? முட்டாள்தனம் பண்ணிட்டீங்களே. வெறும் பணத்தை வச்சு என்ன ஜெய் பண்ண முடியும்? நீங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயில கடந்து சாகணும், நான் உங்களை நினைச்சு சாகணும். இதெல்லாம் தேவையா? வேண்டாம் ஜெய், நாம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடுவோம். நம்ம கையில இருக்கிற பணம் போதும். மேல மேல பணத்துக்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடும் ஜெய். என்ன சொல்றீங்க? ஆமா மல்லி, நீ சொல்றது சரிதான். நம்ம இந்த ஊரை விட்டு வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏங்க, பார்த்து பத்திரம், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி. வைஜெயந்தி, இது கொண்டே ஸ்வேதாக்கு ஊட்டி விட்டுட்டேரு. சரி, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா. ஸ்வேதா குட்டி, சித்தி உனக்கு ஊட்டி விடுவேனா? நீங்க சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க. எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? இப்படிலாம் அடம் பிடிக்க கூடாதுமா, கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கோங்க. சொல்லுங்க. எனக்கு தான் வேணாம்னு சொல்றேன்ல. ஸ்வேதா,
ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? நீ சாப்பிடாம இருந்தா என்னமா ஆகும்? ஆ? அப்பா வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? அப்பா நம்ம கூட இருக்கட்டும், எங்கேயும் போக வேணாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா செல்லம். அப்பா தான் 6 மாசத்துல இங்கே வந்துடுறேன்னு சொன்னார்ல. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா அப்பாவால எப்படி நிம்மதியா அங்க வேலை பார்க்க முடியும்? அப்பா இங்கேயே வேற வேலை கூட பாத்துக்கட்டும், அங்க போக வேணாம். அட கடவுளே, இவளுக்கு நான் என்னத்த சொல்லி புரிய வைப்பேன்? சரி, அப்பா வரட்டும், பேசிக்கலாம். முதல்ல நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஹலோ, சம்பந்திமா வணக்கம். நான் தான் ராமநாதன் பேசுறேன். ராதா ஃபோன் பண்ணிச்சு. என்னமோ ஸ்வேதா குட்டி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதாவ. அதான் என்னன்னு விசாரிக்கலான்னு. அது எங்க சம்பந்தி? சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்கிறா. நானும் வைஜெயந்தியும் எவ்வளவோ சொல்லி பாக்குறோம், கேட்க மாட்டேங்கிறாளே. அவங்க அப்பா ஊருக்கு போக கூடாதுன்னு புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. ஒரே அழுக. வீட்டுல வேற விசுவும் ராதாவும் இல்ல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிங்களா? என்ன எப்படி பண்றா? நானே வந்து சமாதானப்படுத்தட்டுமா? தாராளமா வாங்க சம்பந்தி. நீங்க வந்தாலாவது அவ கொஞ்சம் சமாதானம் ஆகுறாளான்னு பாப்போம். நான் வந்து பேசி பாக்குறேன். வாங்க சம்பந்தி. வைஜெயந்தி, நீ போய் தட்டை வச்சுட்டு கை கழுவு. அவ இப்போதைக்கு சாப்பிட மாட்டா. சம்பந்தி வந்து பேத்திய சமாதானப்படுத்தி ஊட்டி விடட்டும். சரிங்க அத்தை. சம்பந்தியம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நேத்து ராத்திரி நீங்க சொன்ன விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு 2 நாள்ல அங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அதாம்மா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலான்னு ஃபோன் பண்ணேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷமா. விசு ஊருக்கு போறதுக்குள்ள இதை நடத்திடலான்னு ஆசைப்பட்டேன். அதான் சம்பந்தி வரபடி வரட்டும். ராதாவை விசு வந்தோடனே நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஆ சரிம்மா, எல்லாரையுமே கேட்டதா சொல்லுங்க. அப்ப நான் வச்சுட்டுமா? சரிங்க சம்பந்தி. சரிம்மா. என்னம்மா, மாமியார் வராங்களா? ஆமா. எதுக்கு? உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாமா? விசு ஊருக்கு போறதுக்குள்ள நாள் குறிச்சு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ண சொல்லி சம்பந்தி அம்மாட்ட சொல்லியிருந்தேன். அதான் ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு சம்பந்தி இன்னும் 2 நாள்ல இங்க வராராம். ஓஹோ, இப்ப வீடு இருக்கிற நிலைமையில எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துறது முக்கியமா போச்சா? ஏமா இப்படி இருக்கீங்க? ஏன்டா நீ ஏன்டா இப்படி இருக்க? உனக்கு என்னடா? வீடுன்னு ஒண்ணு இருந்தா பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். அதுக்காக ஒரு நல்லது நடக்க கூடாதா? விசு ஊருக்கு போனானா எப்ப வருவானே தெரியாது. வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு திரும்ப போயிடுவான். அதான் அவன் ஊருக்கு போறதுக்குள்ள ராதாவும் விசு இருக்கும் போதே இந்த நல்ல காரியத்தை நடத்திடலாம்னு நினைச்சேன். இந்த பாருங்க, அப்பா நம்மளை விட்டுட்டு போறாருன்னு ஸ்வேதா அழுதுகிட்டு இருக்கா. அண்ணன் என்னடானா குழந்தைய விட்டுட்டு போறமேன்ற வேதனையில ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல முதல் இரவு அது இதுன்னு அண்ணன் என்ன திரும்ப வரமே போயிட்ட போறாரு. எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வைஜு, மாமாக்கு உடனே ஃபோன் பண்ணி இங்க வர வேணாம்னு சொல்லிடு. அத நான் எப்படிங்க சொல்றது? நீங்களே சொல்லிடுங்க. நான் சொன்ன தப்பாயிடும் வைஜு. நீயே ஃபோன் பண்ணி சொல்லு. உன்னால சொல்ல முடியல, அத்தைக்கு ஃபோன் பண்ணி அவங்களே சொல்ல சொல்லு. அம்மா, அண்ணன் ஊருக்கு போற வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசாத, புரியுதா? ஸ்வேதாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு மாமி. நேத்தே அவர் ஊருக்கு போறேன்னு சொன்னதும் ஒரே அடம் அழுக. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே அடம். இவர் பாட்டுக்கு கல்கட்டாக்கு கிளம்பி போயிட்டா. அவளை வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. அவ அழறத பார்த்தா எங்க பழையபடி அவளுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு மாமி. நீ உன் மகளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க, நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறேன். எங்க பழையபடி அவளுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு மாமி. நீ உன் மகளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க, நான் உன்னை நினைச்சு கவலைப்படுறேன்.
நீ உன் ஆம்படையானோட தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிடிமான்னு சொல்லி அனுப்பின. உன் ஆம்படையானுக்கு கொல்கத்தால வேலை கிடைச்சிருக்குன்னு செய்தி வந்து சேர்ந்திருக்கு. இதை என்னன்னு சொல்றது? விதிடி, உன் தலையில அப்படி எழுதியிருக்கு. இத பாருடிமா, நீ உன் ஆம்படையான தனியா கொல்கத்தாக்கு அனுப்புறது நேக்கு சரியா படல. உன் ஆம்படை அப்படி போனதும் அணுவும் அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சிட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ இந்த விஷயத்துல ஒரு சாதாரண குடும்ப பொண்ணாதான் நடந்துக்கணும். உன் ஆம்படை எனக்கு இந்த விஷ பரீட்சையெல்லாம் வைக்கப்படாது. நெருப்புல குதிச்சு நீந்திவான்னு அவருக்கு இந்த சோதனையெல்லாம் வைக்கப்படாது. உன் ஆம்படையும் உன்னோட சேர்ந்து வாழணும்னு பிடிவாதமா இருக்கும்போது நீ எக்காரணம் கொண்டும் அந்த அணுவுக்கு விட்டு கொடுத்துறாத. இத பாருடிமா, இந்த அப்பள கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு நான், ரகு, வைஜெயந்தி, முருக எல்லாரும் இருக்கோம். ஸ்வேதாவோட டிசியை வாங்கிட்டு அங்குள்ள ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடு. நீயும் உன் ஆம்படையனுடைய கிளம்பி அப்படியே கல்கத்தா போற வழிய பாரு. நீ உன் ஆம்படையனோட புது வாழ்க்கையை தொடங்கு. நீங்க உண்மையிலேயே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சா அந்த அணு ஏன் உங்களையே சுத்தி சுத்தி வர போறா? என்னடிமா யோசிக்கிற? நீ உடனே உன் ஆம்படையனோட கொல்கத்தா கிளம்பு. இல்ல மாமி, அப்படியெல்லாம் உடனே போயிட முடியாது. ஸ்வேதாவுக்கும் உடனே ஸ்கூல் மாத்திட முடியாது. அதோட முருகனும் ராஜத்தையும் வந்ததும் ஒரு நல்ல வீடா பார்த்து அவங்கள குடி வைக்கணும். அப்புறம் அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஏற்பாடு செய்யணும். ரகு வைஜெயந்தி கல்யாணமாகி எத்தனை மாசமாச்சு? அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும்ல. நாங்க சேர்ந்து வாழணும்னு சபதம் எடுத்தவங்க அவங்க. அவங்கள அம்போன்னு விட்டுட்டு நான் எப்படி மாமி போக முடியும்? முதல்ல அவர் போய் செட்டில் ஆகட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நான் கொஞ்சம் ஃபேக்டரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ எப்பதான் உன் வாழ்க்கைய பத்தி நினைச்சு பார்க்க போறியோ தெரியலையே. குழுக்குள்ளுன்னு இருக்குதா? இங்க பாரு, ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. என்ன வேணுமா கேளுங்க. இப்படி உட்கார். என்ன சாப்பிடுறீங்க? சொல்லுடா குட்டி. இட்லி சாப்பிட்றியா, தோசை சாப்பிட்றியா, வேற எதுவும் சாப்பிட்றியா? சொல்லுடா கண்ணா. எனக்கு ஒண்ணும் வேணாம். பசிக்கும் இல்ல, ஏதாவது சாப்பிடணும். தம்பி பேரரு சார், குழந்தைக்கு ஒரு பிளேட் இட்லி கொண்டாங்க. சரிங்க சார். முதல்ல இட்லி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னா சாப்பிடுங்க. கடைசியில ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரோம் உங்களுக்கு. சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. அப்பா உங்களை விட்டுட்டு கல்கத்தா போறாருன்னு கோவம். அப்பா புது கம்பெனில பெரிய வேலைக்கு போறாருடா. அங்க போய் உங்களுக்கு எல்லாம் நல்ல வீடு பார்க்கணும். அப்புறம் பக்கத்துல ஸ்கூல் இருக்குதான்னு பார்க்கணும். அங்க உங்களுக்கு அட்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் இங்க இருந்து நீங்க போறதுக்கு முன்னால உங்க வீட்டுல இருக்கிற சோபா, கட்டிலு, டேபிள், சேரு, அப்புறம் மத்ததெல்லாம் இங்க இருந்து லாரி ஏத்த அனுப்பணும்ல. இங்க இருந்து அதெல்லாம் அங்க வந்து சேர்றதுக்கு 10 நாள் ஆகும். புரிஞ்சா? அப்பா இங்க வர முடியாது, நீங்க அங்க போக முடியுமா? முடியாது. அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்கலாம். இதுக்கு நடுவுல நீங்க அவசரப்பட்டு அப்பாவை பார்க்க முடியுமா? சார், பாப்பா வைங்க. சாப்பிடு, இட்லி சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும். சாப்பிடு, சாப்பிடுறா. டேய், சரி, தாத்தா ஊட்டி விடுறேன்டா. காமி, காமி. அப்படித்தான், அப்படித்தான். நீங்க இப்ப ஊருக்கு போக முடியாதுடா. ஏன்னா சீக்கிரமே உனக்கு ஆனுவல் எக்ஸாம் வருது இல்லையா? அதை முதல்ல முடிக்கணும். நல்லா பரீட்சை எழுதி அப்புறம் ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்த அப்புறம் உனக்கு ஊருக்கு போறதுக்கு ஸ்கூல்ல சொல்லி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் தான் அங்க போகணும். இதுக்கெல்லாம் ஒரு 2-3 மாசம் டைம் ஆகும். அதே தவிர அம்மாவால இப்போ உன்னோட வர முடியுமா? முடியாது. ஏன்னா
அம்மாவுக்கு இப்போ அப்பள கம்பெனில வேலை இருக்கு. அப்பள கம்பெனில எல்லாமே அம்மா தானே பாக்குறாங்க இல்லையா? அப்பள கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு தான் அம்மா பார்த்து சம்பளம் கொடுக்கணும். அம்மா இருந்தா தானே சம்பளம் கொடுக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு சம்பளமே கிடைக்காது. அவங்களாம் சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க, பட்டி கிடப்பாங்க. தப்பு இல்லையா? அதனால அம்மா தனக்கா வேற ஆள் ஏற்பாடு பண்றதுக்குள்ள இன்னும் 2-3 மாசம் ஆயிரும். அதனால நீங்க இப்போ ஊருக்கு போக முடியாது, அப்பாவும் வர முடியாது. அதனால நீ என்ன பண்ணணும்? தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால ஆண்டவங்கிட்ட ப்ரே பண்ணணும். ஆண்டவனே சீக்கிரமே எங்க அப்பாவுக்கு சென்னைக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு ப்ரே பண்ணணும். எதுக்கு அப்பா அங்க வேலைக்கு போகணும்? அந்த வேலை ஒண்ணும் வேணாம், இங்கே இருந்து வேற வேலை பார்க்கட்டும். எப்படிடா முடியும்? அப்பாக்கு கல்கத்தாவுல பெரிய வேலை கிடைச்சிருக்குது, அத போய் ஏத்துக்கணும்ல. பெரிய வேலை, நிறைய சம்பளம் எல்லாம் கிடைக்கும். அது வேணா இங்கே வேற வேலை பாத்துக்கிறேன்னா சின்ன வேலை தான் கிடைக்கும், சின்ன சம்பளம் தான் கிடைக்கும். அப்புறம் உனக்கு நல்ல ட்ரெஸ், நிறைய நகை எல்லாம் வாங்கிக்கிறது காசு வேணும்ல. அதுக்காக தான் அந்த வேலையை ஏத்துக்கணும். அதான் அம்மா சம்பாதிக்கிறாங்களே. ஒருத்தர் சம்பளம் மட்டும் போராதுரா, 2 பேரும் சம்பாதிச்சாதான் நிறைய பணம் கிடைக்கும். நீங்க எல்லாரும் சௌரியமா இருக்கலாம், காரு பங்களா எல்லாம் வச்சுக்கலாம். அதை தவிர அந்த பணத்தெல்லாம் வச்சு ஸ்வேதா குட்டிக்கு பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு உன்னையும் பெரிய மனுஷி ஆக்கிடலாம். அப்பா அந்த வேலைக்கு போனா அப்புறம் திரும்பவே வரமாட்டாங்கன்னு சொல்றாங்களே. யார் சொன்னாங்க? அப்பா அந்த வேலைக்கு போனா அப்புறம் திரும்பவே வரமாட்டாங்கன்னு சொல்றாங்களே. யார் சொன்னாங்க? அப்படி எல்லாம் யார் சொன்னாலும் நம்ப கூடாதுரா. அப்பா வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. அப்பா வரலன்னா கூட உனக்கு ஆனுவல் லீவ் வருது இல்ல, அப்ப நீ அங்க போகலாம். அம்மா உன்னோட வர முடியலன்னா கூட தாத்தா உன்னை கூட்டிட்டு போவேன். அப்புறம் அம்மா முடிஞ்சப்பெல்லாம் அங்க வருவாங்க. இருக்கலாம், நடுவுல அப்பாவுக்கு லீவ் கிடைச்சப்பெல்லாம் இங்க வருவாங்க. நீங்க சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். அப்படியா? ஆமாண்டா. இந்த பாரு, நீ இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு அங்க வேலையே ஓடாது. உன்னை பத்தியே கவலைப்பட்டு இருப்பாருல்ல, அப்புறம் ஆபீஸ்ல பேர் கட்டு போயிருமில்ல. அதனால நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அப்பா இங்க வருவாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து எப்பவும் ஜாலியா இருக்கலாம். புரிஞ்சா? அப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்பா 4-5 மாசத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துருவாரா? வந்துருவாங்கடா, உனக்கு ஜாலி. இப்ப புரிஞ்சா? அப்பனா சரி. அப்படி சாப்பிடு, சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. அப்புறம் உங்களுக்கு வேற என்ன வேணும்? என்ன ஐஸ்கிரீம் வேணும்? சாக்லேட் ஐஸ்கிரீம். அப்படி பேரர், குழந்தைக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டாங்க. எடுத்து வரேன் சார். தாத்தா நானே சாப்பிட்டேன். அடிச்சாக்க அப்படிதான். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்த ஊரை விட்டு போலான்னு நினைக்கும் போதெல்லாம் வெளியில போவாரு, ஆனா திரும்பி வர மாட்டாரு. போனவரை இன்னும் காணுமே. ஒருவேளை சொர்ணாவை இவரை கொன்னுட்டேன்னு சொன்னது பொய்ன்னு ஜமீனுக்கு தெரிஞ்சு போச்சோ? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு அவரை கடத்திட்டு போயிட்டாங்களோ? ஃபோன் பண்ணா ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாரு. கடவுளே, என்ன சோதனை தான்! அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்.